தமிழகம் முழுவதுமே பொது இடங்கள்ல ஊன்றப்பட்டுள்ள கட்சி கொடிமரங்கள் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் 3 நீதிபதி அடங்கிய அமர்வானது உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்கள்ல அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகள், சாதி, மதம் உள்ளிட்ட அமைப்புகளை சார்ந்தவங்களும் சங்கங்களை சார்ந்த கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் 2025 ஜனவரி 27 அன்னைக்கு உத்தரவிட்டிருந்தாரு. இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு விசாரித்த நீதிபதி நிஷாபானு தலைமையிலான அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி. சண்முகம் சார்பில் இந்த வழக்கில் தங்களையும் இணைத்து விசாரிக்க வேண்டும் மேல்முறையீடு மனுவானது செய்யப்பட்டிருந்தது. அதில் கருத்து சுதந்திரத்தின்படி அரசியல் கட்சிகள் தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்த உரிமை உள்ளதுன்னு வாதாடப்பட்டது. அடையாளங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்த தடை விதிப்பது அதன் நோக்கத்தை சீர்குலைத்து விடணும், சொந்த இடங்களில் கட்சி கொடிக்கம்பங்கள் வைக்க அதிகாரிகள் அனுமதி பெற வேண்டும் என்பதை ஏற்க முடியாதுன்னு தெரிவித்தாங்க. அரசியல் கட்சிகளிடமிருந்து விளக்கம் கேட்காமலேயே கொடியை அகற்ற வேண்டும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் ஜூலை 18க்குள் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல மேல்முறையீட்டு மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அமர்வு தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்தது. அதன்படி கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், அதேமாதிரி நீதிபதி சவுந்தர், நீதிபதி விஜயகுமார் அடங்கிய மூவர் அமர்வு கொடிக்கம்பம் அகற்றுவது குறித்து வழக்கை விசாரிக்கும்படி தலைமை நீதிபதி கே.ஆர். ஸ்ரீராம் உத்தரவிட்டிருந்தார் அவங்களுக்கு. இந்நிலையில இந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், நீதிபதி சவுந்தர், நீதிபதி விஜயகுமார் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. விசாரணையின் போது நீதிபதிகள் அகற்றும் விவகாரம், அதாவது விசாரணையின் போது நீதிபதிகள் அந்த கொடிக்கம்பங்களை அகற்றும் விவகாரத்துல அரசின் நிலைப்பாடு என்ன, சாலைகளில் ஊன்றப்பட்டுள்ள கொடிமரங்களின் இடையூறு என்றால் சாலைகள் நிறுவப்பட்டுள்ள சிலைகளும் இடையூறு தானே, அதையே அகற்றவில்லைன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. எனவே இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு ஆங்கில நாளிதழ், தமிழ் நாளிதழில் முழு விளம்பரம் செய்ய வேண்டும். இந்த வழக்கில் யாரெல்லாம் ரிட் மனு தாக்கல் செய்ய விருப்பம் உள்ளார்களோ அவர்கள் அனைவரும் ஆகஸ்ட் 5க்குள்ள நீதிமன்றத்துல அந்த மாதிரி ரிட் மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும்னு, ரிட் மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்பது தொடர்பாக தமிழக அரசு மாநிலம் முழுவதும் வெளிவரக்கூடிய ஆங்கிலம் மற்றும் தமிழ் நாளிதழ் விளம்பரம் செய்ய வேண்டும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதன் பின்னர் வரக்கூடிய எந்த மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என நீதிபதி தெரிவித்த நீதிபதிகள் அதுவரை கொடிக்கம்பங்கள் அகற்றும் விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க.